யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே மனசினுள்ளே தாகம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ, மயிலிறகில் வாசனை வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ. சஞ்சய், தயவு செஞ்சு இவனுங்கள்ட்ட உண்மையை ஒத்துக்காதடா. ஏதாவது ஒரு பிட்டு போட்டு தப்பிக்க மட்டும் பாரு. இவனுங்கள்ட்ட ஒத்துக்கிட்ட அவ்வளோதான், உலகத்துக்கே மைக் போட்டு சொன்ன மாதிரி. உன்னையா என்ன சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறியா? மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. லவ் பண்றியா? ப்ரோ இப்போ கூட டைம் இருக்கு ப்ரோ. லவ் பண்றேன்னா லவ் பண்றேன்னு சொல்லிடு. நான் ஒத்துக்கிறேன்னா அதை விட்டுட்டு நடிக்கலான்னு மட்டும் ட்ரை பண்ணாத ப்ரோ. அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுச்சா இல்லை நீ ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியா? கடவுளே, அடுக்கடுக்கா கொஸ்டின் கேட்கறானுங்களே. ஒரு கொஸ்டின் கேட்டாலே அது 1 மணி நேரம் யோசிச்சு பதில் சொல்லுவேன். இவனுங்க அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? இங்க பாரு மைண்டுக்குள்ள யோசிக்கிறவெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்றேன். நாங்க 2 பேரும் தூரத்துல வரும்போது பார்த்தோமே, நீ கீர்த்தனாவும் எப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. உன்னோட ஆக்ஷன் அப்படி இருக்கு, அவளோட சிரிப்பு அப்படி இருக்கு. 2 பேரும் வெக்கப்பட்டு பேசுறீங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா? பார்த்ததுக்கே எங்களுக்கு அப்படிலாம் தோணுச்சு. ஒரு வேளை நீங்க பேசின டைலாக்லாம் கேட்டிருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண போறோம்? நாங்களாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்போம்னா. என்னடா உண்மை தானே சொல்லிட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து நம்ம 2 பேரும் பார்த்தோம், அப்படித்தானே தெரிஞ்சிச்சு. என் செல்ல குட்டி கார்த்தி சூப்பர்ண்ண. அப்ப தூரத்துல இருந்து வெறும் சைகையை பார்த்துட்டு மட்டும் தான் பேசுறீங்களா? போய்த்துக்கார நாய இப்ப என்னடா கேட்டுட்டு இருக்கோம்? நீ எதுக்குடா ஒப்பிச்சிட்டு இருக்கேன்? இப்ப தூரத்துல இருந்து பார்த்தமா கேட்டமான்றதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இது போதுமே சமாளிக்க. இதுக்குதான் கார்த்தி எப்பவுமே என் பெஸ்ட் பிரதர்னா. ஐயோ சும்மா இருந்த ஆளுக்கு க்ளூ வேற எடுத்து கொடுத்துட்டான். இப்ப இந்த ஆள் சமாளிப்பாரு பாரு. சஞ்சய், பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணன. இந்த இடத்துல நம்ம ரோஹித் அளவுக்கு யோசிச்சாதான் இவனுங்களை நம்ப வைக்க முடியும். அப்படியே குனிவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பர்ஃபார்மன்ஸ். நாய சும்மா இருன்னு சொன்னா கேட்டியடா? நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் வேதாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லை, ஒன்றாய் காணும் வானம் எங்கும் 2ஆய் மாற நியாயம் இல்லை. ப்ரோ கார்த்தி, ஏ சாமி, நீ சொல்லியா நான் துரோகம் பண்ணுவேனா? அண்ணா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேண்டாம். அதை நான் ஏன் மட்டும் மறைக்க போறேன்? ஆனா சந்தேகப்பட்டு பத்தியா? டே கார்த்தி வேணா நம்பாத. ஆள் போய் சொல்றாரு. அப்படமா ஒரு முகரக்கட்டை காட்டி கொடுக்குதுன்னு. அவன் வேணா ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரா இருந்து யோசிக்கலாம், முக பாவனை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு அண்ணனுக்கு தம்பியா இருந்து நீ இப்படி யோசிக்கலாமா சாமி? என் கார்த்தி, அண்ணா அப்படியாடா? இல்லன்னு உனக்கு தெரியுது இல்லடா. அப்படி இருக்கும்பொழுது அண்ணன் எப்படி கொஸ்டின் கேட்க உனக்கு எப்படி மனசு வந்தது? வாயால தான் மனசு வந்தது, புரியுதா? யோ தேவையில்லாம பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, இவன் தான் கேள்வி கேட்கறான்னு பார்த்தா இவனை கேள்வி கேட்க விட்டு என் கார்த்தி வேடிக்கை பார்க்கறானே. சாமி, அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல நீ சொல்லியா? சும்மாவே நான் அந்த பிள்ளைய ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது என் தம்பி இன்னைக்கு எனக்கு மச்சா கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கும் பொழுது அவன் மனசு சங்கடமா இருக்கும் பொழுது அண்ணன் லவ் பண்ணணும்னு நினைப்பனாடா? இல்ல ஏ சாமி, எப்படி உங்களுக்கு சந்தேகப்பட மனசு வந்தது? ஐயோ வேணா, அவன் வீக்னஸ்ல அடிக்கிறேன். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சொல்லிட்டேன். பேசுடா, நீ என்ன வேணாலும் பேசு, புரியுதா? உனக்கு தான் அண்ணன் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு. ஏன்டா நீங்க புலம்பும் பொழுதுலாம் நான் ஆதரவா தானடா இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் புலம்பாம எங்கடா போயிட போறேன்? இல்ல நல்லது நடந்தாதான் சொல்லாம எங்க போயிட போறேன்? அப்படி இருக்கும் பொழுது ஏன்டா என் மேல சந்தேகப்படுறீங்க? ஐயோ நான் திரும்ப உங்ககிட்ட கேட்குற கேள்வி அதேதான். நல்லது நடந்தா நாங்க என்ன பண்ண போறோம்? ஏன் எங்கள்கிட்ட சொல்லு. அப்படி நடந்தாதான் சொல்லுவேனே. எனக்கு தான் லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையடா. இப்ப கீர்த்தனா மேல லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும் போது கீர்த்தனா மேல எனக்கு எப்படி சாமி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அப்பயே நாங்க வரும்போது சிரிச்சு பேசிட்டு இருந்தேன். சிரிச்சா பேசிட்டு இருந்தேன். நீ பாருடா, உன் கண்ணோட்டத்துல அப்படி தெரிஞ்சிருக்கும். நான் சிரிக்கலாம் இல்லடா. அதுவும் அந்த பைத்தியக்காரி பார்த்து நான் எப்ப சிரிப்பேன்? இல்லையே, சிரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நீ இப்ப வீணா நம்ப வைக்க ட்ரை பண்றேன்னா? அடே, உன்ன நம்ப வைக்க நான் ஏன்டா ட்ரை பண்ண போறேன்? அப்படிலாம் இல்லடா. எதுக்கு நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்த? இந்த ஆஃபீஸ்க்கு வந்தா மட்டும் நீ என்ன லவ் பண்ற முடியுமா? அப்படிதான் நீ அப்ரோச் பண்ணாலும் ஒத்துப்பனா?
என் ரோஹித் லைஃப்ல நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் என் ரோஹித்க்கு தம்பிங்களா இருக்கிற இவனுங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்பொழுது அவனுங்க வாழ்க்கை வாழாம இருக்கும்பொழுது நான் மட்டும் என்னோட வாழ்க்கையை ஆரம்பிப்பேனா? இல்ல உன்னதான் நான் லவ் பண்ணிடுவேனா? சொல்லுடி. என் தம்பிங்களுக்காக நான் சன்னியாசியா போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க என்னடா நான் வந்து லவ் அப்படி இப்படின்னு சொல்றீங்களேடா. லவ் LOV லவ் அதனடா லவ் ப்ரோ. நான் சந்தேகப்பட்டுட்டேனா? கன்ஃபார்மா சந்தேகப்பட்டுட்டேன். இந்த அண்ணனை சந்தேகப்பட்டுட்டேன். என்ன இவன் மட்டும் என்ன சந்தேக பார்வையை பார்க்கறான்? இவனை நம்ப வைக்க முடியாது போலயே. இப்படி எங்களுக்கு வாழ்க்கை அமையலன்றதுக்காக நீங்கள் சன்னியாசியாக போயிடுவீங்க அப்படி தானே? ஆமா. பார்க்குறேன். எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன்னு அவனை நம்ப வச்சிடலாம், ஆனால் என்னை நம்ப வைக்க முடியாதுன்னு. டேய் இன்னொரு டைம் என் சஞ்சய் ப்ரோவை சந்தேகப்பட்டேன். அப்புறம் பாரு நான் பொல்லாதவனா மாறிடுவேன். என் சஞ்சய் ப்ரோலாம் அப்படி கிடையாதுண்ணா. தம்பி உந்தன் உள்ளம் தானே. ஓ, மரியாதையாக பாட்டை நிப்பாட்டிட்டு அடிச்சிருவோம் பார்த்துக்க. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். டேய் சந்தேகப்படுறீங்கடா? ப்ரோ நான் சந்தேகப்படல ப்ரோ. நான் சந்தேகப்பட மாட்டேன்னா. ஆனாயா எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைனையும் லவ் ட்ராக்குள்ளே வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு தான் எனக்கு தெரிலண்ணா. ஒத்துக்கிட்டா வச்சு செய்வீங்களேடா. அது நான் ஏன்டா ஒத்துக்காம போறேன்? லவ் வந்தா சொல்ல போறேன். உங்களுக்கு சொல்றதுல என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? வளருதுண்ணா. வளரவும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாரு நான் கிளம்புறேன். என் ரோஹித்து சேடாக இருந்தான் நான் வரலன்னு சொல்லிட்டு என்னை பிரிஞ்சிருக்கிறது அவனால முடியாத விஷயம். நான் இப்போ 1 மணி நேரம் காணன்றதே அவனுக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கும். அதனால போய் நான் என் ரோஹித்தை லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் லவ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது என் ரோஹித்து, அது என் கார்த்தி. இப்போ புதுசாக வந்திருக்கானே என் தம்பி கௌதமு, அவனுக்கு மட்டும்தான். எல்ல ரோஹித் ப்ரோவா இருக்கட்டும், ஓ கார்த்தியா இருக்கட்டும், வி நானா இருக்கேன், இந்த யாரு கீர்த்தனா தானே. ஐயோ லவ் 4 லெட்டரு. ஸோ அப்படி இருக்கும்போது LOVல நாங்கள் இருக்கோம், ஈல கீர்த்தனா தானே இருக்கான். ஐயோ கடவுளே, இவன் டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேட்குறானே. இதுக்கெல்லாம் நான் எப்படி ஆன்சர் சொல்லுவேன்? டேய் கம்மன் இருண்ணா. என் சஞ்சய் ப்ரோவை பற்றி எனக்கு தெரியும். நான் நம்புறேன் சஞ்சய் ப்ரோ. நீ போ. தேங்க்ஸ்டா தம்பி. ஆனால் நான் 1% கூட நம்புறதுக்கு தயாராக இல்லை. உன்னோட முகத்திரியை கிழிச்சு காமிக்கிறேன். கார்த்தி இன்னசென்ட்னு அவனை ஏமாத்துற. அவன் மேலே வச்சிருக்கிற அதிக நம்பிக்கையை இப்போ நீ உடச்சிட்டு போற. ஆனால் நான் கண்டுபிடிச்சி நிற்பாட்டுற அன்னைக்கு உன்னால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு. நான் வெயிட் பண்ணுறேன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறியா? கண்டுபிடிச்சிருவடா. அவனு கண்டுபிடிக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்லையே. பட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். இருக்கா இல்லையன்றதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. தென்மதுரை வைகை நதி இன்னும் பாடும் தமிழ் பாட்டு. மரியாதையாக 2 பேரும் வாயை மூட்டிட்டு கிளம்பிடுங்க சொல்லிட்டேன். தம்பி அப்புறமா பாடலாம். ரொம்ப ஆங்கிரியா இருக்கான்னு. சரி ப்ரோ. ஓபோ எப்படியும் நம்ப வச்சிட்டோம். ஓரளவு ஒருத்தன் நம்பிட்டான். இன்னொருத்தன் கண் பார்வையில் அவ்வளோ தெளிவு இருக்கு. எப்படியும் மாட்டிடுவோன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராடா சஞ்சய். இவனுங்களுக்கு தெரியலாம். தெரிய வைக்க கூடாதுல. இல்லை கொஞ்சம் டைம் ஆகட்டும்னா இப்போதைக்கு ஓடிடுவோம். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, தண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. ஓய் தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை போல வேர்த்து கொட்டி கண்முழிச்சு பார்த்தா, அவ ஓடி போனா உச்சி மலை காத்தா. சொப்பனத்தில் இப்படித்தான் எப்பவுமே வந்து நிப்பா, சொல்ல போனா பேரழகில் சொக்க தங்கம் போல் இருப்பா, வத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வைப்பா. தேனாறு பாலாறு போல வந்தா கண்ணுக்குள்ள, தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள. ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. அட்ரஸ்லாம் தேவையில்ல மச்சான், நம்மளுக்கு தான் அட்ரஸ் தெரியுமே. ஸ்ட்ரைட்டா போறோம், தூக்கிட்டு வேணா வந்துடலாமா? ஓ எனக்கு ஒரே வெக்கமா வருது. மச்சான் ஏன் மாமனார் வீட்டுக்கு போறோம்? அது ஏன் போறோம் அப்படின்னா, திடீர்னு கீர்த்தனாவுக்கு ஜாயினிங்லாம் கொடுத்துட்டோம். ஏன் கொடுத்தோம் எதுக்கு கொடுத்தோம் அந்த மனுஷன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாரு. அந்த பிள்ளைங்களை போட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாரு. சரி எதுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் அவர் கேட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த பிள்ளைங்களும் பதில் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஆன்சரை சொல்லிட்டு அப்படியே இப்படிதான் மாமா அப்படிதான் மாமான்னு ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு கொடுப்போம். நீ சொல்ற மாதிரி மஞ்சள் சொக்கா கன்ஃபியூஸ் ஆகிதான் இருப்பாருன்னு. ஆனா மச்சான் அதே மீறி பைக்ல சைட்ல ஒரு கவர் மாட்டிருக்கு போலயே. மச்சான் அது சொல்லுங்க அது
அது மச்சான் பெங்களூர் போயிருந்தோம்ல. ஸோ அப்போ ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷன் வந்தப்போ என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. கடைக்கு போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணான். பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் லைட்டாக ஒரு பார்வை பார்த்தாலே, நீ எதுக்கு பார்க்குறேன், நீ எதுக்கு இங்கே நிற்கிறேன், போ அப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணடா. சரி, அப்படியே அவள் பில்டப் பண்றாளேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போய் நின்ன. ஜவுளி கடை உள்ள போனோடனே நம்மள வேடிக்கை பக்கத்துல செய்வோம். அப்படி வேடிக்கை பார்த்தப்ப பெங்களூர் வரைக்கும் வந்துட்டோம். பெங்களூர் சில்க் எடுக்காம போனா என்னடா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் சில்க் சாரி எடுத்திருக்கீங்க. டெஃபினெட்லி அதை எப்படி நான் கட்ட வைக்கிறதுன்னு தெரியாம இப்போ எத்தனிக் டேவை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிதானே? டெஃபினெட்லி. ஆனா அந்த புள்ள தான் இன்னும் 4 நாள்ல உங்களுக்கு பொண்டாட்டியா முழுசா ஆகிடுவாங்களே. அப்படி இருக்கும்பொழுது புடவை கட்ட தானே போறாங்க. மச்சான், பொண்டாட்டியா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் புடவை கட்டதெல்லாம் வேற. தள்ளி நின்று பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவளை தள்ளி நின்று சைட் அடிக்கும்போது அவ புடவை கட்டுறது வேற. ஓ, சைட் அடிக்கிறதுலே டிஃபரன்ஸ் இருக்குல்ல மச்சான். அது கரெக்டு தான். ஸோ இப்போ கொண்டு போய் நான் சேலையை கொடுக்கும்பொழுது அவள் வேணான்னு சொல்லவும் முடியாது, கட்ட மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. எனக்காக கட்டுவான்னு தான் நினைக்கிறேன். கட்டுவாங்க. ஸோ அதான் ஆஃபீஸில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சேடாக இருந்தாலா அவகிட்ட இதெல்லாம் பேசி கொடுக்க முடியல. அதனால தான் எப்படியும் ஈவினிங் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். கீர்த்தனாவுக்கு ஜாயினிங் கொடுத்த உடனே மாமா பார்த்து நேரில் பேசிட்டு வரணும் அப்படின்னு. சரி, அதான் அந்த சாக்கில் அப்படி பார்த்து ஒரு பிட்டை போட்டு கொடுத்துட்டு வரலான்னு. கரெக்ட். ஆனால் நீங்கள் எத்தனை டே வச்சது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னு. மச்சான், நீ ஏதாவது சாரி வாங்கிட்டு வந்திருக்கியா? நான் பார்க்கலாம். ஐயா, சாரி வாங்குற அளவுக்குலாம் நம்ம என்ன டெவலப் ஆகலன்னு. அவளா ஏதாவது ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வருவா. அப்ப அதை நம்ம சைட் அடிக்கிறதோட சரி, சாரி வாங்குற அளவுக்குலாம் நம்ம மைண்ட் போலப்பா. ஏன் மச்சான், வாங்கி கொடுங்களேன். இங்கே ப்ரொப்போஸே பண்ணல, இல்லை பொண்டாட்டிக்கு சாரி வாங்கி கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டான். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஐ கான்டாக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் லவ்வை எக்ஸ்போஸ் பண்றோம், அதுக்கப்புறம் நாங்கள் புடவை ரேஞ்சுக்கு போறோம்னா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் சார், நாங்க வரக்கூடாதா? 2 பேரும் எப்ப வேணாலும் வரலாம், அதுல எதுவும் தப்பு இல்ல. பட் இங்க இருந்து கிளம்பினதுல இருந்து அதிகமா வர்றது இல்லையே. இப்பதான் உங்க 2 பேரையும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. வரணும் தான் மாமா நினைக்கிறோம், பட் ஆஃபீஸ் ஒர்க் அப்படி போயிடுது. பரவாயில்ல மாப்பிள்ள, டைம் கிடைக்கும் போது வந்துட்டு போங்க. மாப்பிள்ள மட்டும் இல்ல தம்பி, நீங்களும் அடிக்கடி வந்துட்டு போங்க. தண்ணி மட்டும் தான் குடிச்சிங்க, காஃபி போட்டோமான்னு கேட்டா வேணாம்னு சொல்றீங்க. இல்ல காஃபி டீலாம் அடிக்கடி எடுக்க மாட்டோம் 2 பேருமே தான். அதனால தான் வேணான்னு சொல்லிட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ், இன்னொரு டைம் வரும்போது நம்ம வீட்டில் சாப்பிட போறேன். என்ன இன்னொரு நாள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு? பாட்டி இருக்கட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயமா மாமாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க தம்பி. அது மாமா, ஆஃபீஸில் கீர்த்தனா ஜாயின் பண்ணியிருக்கா இன்னையிலேருந்து. மார்னிங் ஆஃபீஸ் போறேன், என்ன வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னான். நானும் என்னடாம்மா நேற்று அக்கா ஃபைல் வச்சுட்டு போயிட்டா அதனால போனேன், இன்னைக்கு எதுக்காக போறேன், அதுவும் கையில ஃபைல்லாம் எடுத்துட்டு போறேன்னு கேட்டேன். இல்லப்பா திடீர்னு தான் வர சொன்னாங்க, இலக்கியா மேம் தான் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வர சொன்னாங்க, அதுவும் என் சர்டிஃபிகேட்டை மார்னிங் தான் கால் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். நீங்க வந்து நந்தினியும் கீர்த்தனாவும் சொல்லும்போது தான் தெரியுது கீர்த்தனாவை வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. தெரியுது மாமா, எப்படி நீங்கள் ஷாக் ஆவீங்க? சொல்லப்போனால் எனக்கே இந்த விஷயம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா கீர்த்தனாவுக்கு ஜாயினிங் கொடுத்தது நான் கிடையாது, என்னோட அத்தை பொண்ணு இலக்கியா தான். அப்படிதான் கீர்த்தனாவும் சொன்னான். ஆனா கொஞ்சம் தயக்கமா இருக்குல்ல மாப்பிள்ள, இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கான். அதுவும் இப்ப இவளுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கிறது இந்த சூழ்நிலையில ஒரே தயக்கமா இருக்கு மாப்பிள்ள. இது இந்த இடத்துல அவசியமா இல்லையான்னு கூட என்னால யோசிக்க முடியல. எனக்கு புரியுது மாமா, கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகணுன்னு வந்தேன். தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன் மாமா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதே போல் இந்த வேலை எந்த ரெக்கமெண்டேஷன்லையும் கீர்த்தனாவுக்கு கிடைக்கல. திரும்பவும் சொல்கிறேன் மாமா, இது என்னோட முடிவு கிடையாது, இலக்கியாவோட டிசிஷன் தான். அவள் தான் கீர்த்தனாவோட ஆக்டிவிட்டீஸ், அவளோட ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இவளுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நம்ம ஆஃபீஸ்க்கு இவள் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா. அவளோட டேலண்ட்டை மதிச்சு தான் மாமா இலக்கியா வேலை கொடுத்துருக்கா. மற்றபடி வேற யாருக்காகவும் யோசிச்சு வேலை கொடுக்கல. அப்படி இல்ல மாப்பிள்ள, இப்போ மாமா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் இந்த வேலையை கொடுத்துருந்தா கூட நீங்கள் ரெக்கமெண்டேஷன் நினைக்கலாம். ஆனால் இலக்கியா எதையுமே பிஸ்னஸ் ரீதியாக தான் பாப்பா. அவளே ஓகே சொல்லியிருக்கா அப்படின்னா கீர்த்தனாவோட ஜாயினிங்க்கு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு டேலண்ட்டை கீர்த்தனா கிட்ட அவள் பார்த்துருக்கான்னு தானே அர்த்தம். டேலண்ட் இல்லாமலாம் ஒருத்தவங்களுக்கு ஜாயினிங் இலக்கியா கொடுக்க மாட்டாமாம்மா. அதனால நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. கீர்த்தனாவோட டேலண்ட்டுக்காக தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புங்க ப்ளீஸ். நீங்கள் இந்த மாதிரி யோசிக்க கூடாதுன்றதுனால தான் நான் பர்சனலாக உங்ககிட்ட பேச வந்தேன். புரியுது மாப்பிள்ள, நீங்க வேலைக்கு எடுத்தீங்க அப்படின்னு கீர்த்தனா சொல்லியிருந்தா அடுத்த செகண்டே நான் வேணான்னு தான் மறுத்திருப்பேன். நீங்க சொல்ற மாதிரி உங்க அத்தை பொண்ணு எடுத்திருக்காங்க, அதுவும் கண்டிப்பா கீர்த்தனாவுக்கு டேலண்ட் இருக்கிற பட்சத்தில் எடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. என் பொண்ணுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னதான் ஒரு விதமான தயக்கம் உள்ள இருந்தாலும் ஒரு விதமான சந்தோஷமும் இருக்கு. ஏன்னா நந்தினி பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை கிடைக்கும்போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தா, இவ்வளவு பெரிய கம்பெனியில் நான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது அவளோட தங்கச்சிக்கு அவளோட டேலண்ட்காக கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்படும் பொழுது பெருமையா தான் இருக்கு மாப்பிள்ள. ஒரு பொண்ணை பெற்ற அப்பனுக்கு இதை விட என்ன பெருமை வேணும்? ரொம்ப தேங்க்ஸ் மாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்ஸ்லாம் எதுக்கு மாப்பிள்ள, நான் தான் உங்களுக்கு நிறையவே தேங்க்ஸ் சொல்லணும். அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. சரிங்க மாமா, அடுத்து நம்ம ரிசப்ஷன் பற்றி பேசலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க மாப்பிள்ள.
இல்ல மாமா, இந்த ஊருக்கு நீங்க புதுசு. என்னதான் 2 வருஷமா இருந்திருந்தாலும் ஃபங்க்ஷன் டைம்ல ஆள் யாராவது தேவைப்படுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு? இல்ல மாப்ள, 2 வருஷமா நாங்க இங்க இருந்திருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் தாயும் புள்ளையுமா தான் பழகிருக்காங்க. அதனால பெருசா எதுவும் தேவைப்படாது. தேவைப்பட்டாலும் அவங்களாம் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. நந்தினி இவ்வளவு நாள் அமைதியான பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு இப்போ ரிசப்ஷன் சொல்லும்போது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, எல்லா வேலையும் நாங்க பாக்குறோம்னு வந்து கேக்குறாங்க மாப்ள. புரியுது மாமா. எல்லாரும் கேட்டாலும் உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் தேவைப்படும் பொழுது எதுவா இருந்தாலும் தயங்காம எங்ககிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க பண்றோம். கண்டிப்பா கேட்குறேன் மாப்ள. உங்களை கேட்காம வேற யாரை கேட்க போறேன்? இந்த வீட்டில் பையன் இல்லைன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. கீர்த்தனா பையன் மாதிரி எல்லா வேலையும் மெனக்கட்டு பாப்பா. அதுவே உங்களுக்கு பெரிய பலம்தான். இப்ப சொன்னியே அதான்ப்பா கரெக்ட்னு. இந்த வீட்ல பையன் இல்லாத குறைய அவ தான் தீர்த்துட்டு இருக்கா. அக்கா ரிசப்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து அப்பா என்ன பண்ணணும் அப்பா என்ன பண்ணணும் நான் பண்றேனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒன்னொன்னா பண்ணிட்டு தான் இருக்கா. இல்லைங்க, ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க. இந்த இடம் பத்தாது, வேற ஏதாவது இடம் ரெடி பண்ணணும், இல்ல வீடு ஏதாவது ரிசப்ஷன் வரைக்கும் வாடகை எடுக்கணும்னா கூட சொல்லுங்க. ஊர்ல இருந்து வர்றவங்களெல்லாம் தனியா தங்க வச்சு சிறப்பா கவனிச்சிருவோம். என்ன மச்சான் பாக்குறேன், சிறப்பா கவனிக்கணும்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் உரிமையா கேட்கறதே பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இருக்கணுங்க, பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம்? ஆமா ஆமா ஆமாமா, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம சஞ்சய் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறான் சொல்லுங்க. ஏன்டா என்ன கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல மாமா. சஞ்சய் சொல்ற மாதிரி சஞ்சய் கூப்பிடுங்க. உங்க வீட்டு பிள்ளை மாதிரி இருந்து உங்க கூடயே இங்கேயே இருந்து கூட எல்லா வேலையும் பார்த்துப்போம் மாமா. நீங்க சஞ்சயை கூட வச்சுக்கோங்க. இந்த தம்பியை பத்தி நல்லா தெரியுமே. எல்லாம் எல்லையா நிப்பாரு. உங்களுக்கு எவ்வளவு தூரம் பண்ணும்போது உங்க மாமனார் வீடு எங்களுக்கு பண்ண மாட்டாரா? கண்டிப்பா பாட்டி, சிறப்பாவே பண்ணுவாப்ல. டேய் போதுண்டோ. டேய் கீர்த்தனா எங்கன்னு கேளுடா, ஆளே காணோம் வந்ததுல இருந்து. ஆமா மாமா, வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நந்தினி கீர்த்தனா 2 பேருமே ஆளை காணோம். அதுவும் நந்தினி கூட ஏதாவது வேலையா உள்ள இருப்பா. கீர்த்தனா நான் வந்தவனே அட்டெண்டன்ஸ் போடுவா. என்ன மாம்ஸ் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு எங்க ஆளை காணோம் மச்சு நிச்சய. மச்சு நிச்சு தானே, வேலை கிடைச்ச சந்தோஷத்துல சாமியை பார்த்து நன்றி சொல்லிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அட்டி பைத்தியக்காரி, அதான் ஃபோன் பண்ணதுக்கு ஃபோன் எடுக்கலையா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கோயில்ல இவனை ட்ராப் பண்ண சொல்லி இருந்திருக்கலாம். நந்தினி இப்பதான் மாடிக்கு போனா, காத்தாட கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன்னு. ரோஹித் பைக்கை வெளியில ஓரமா விடாம சென்டரா விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்படி நடந்து போயிட்டு வர்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நான் போயிட்டு பைக்கை ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சமாளிடா, நான் போயிட்டு வந்துடுறேன். பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருப்பா, எனக்கு தெரியும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பேசி சமாளிச்சுட்டு இருந்தேன். ஏன் சஞ்சய், பைக்கை நம்ம ஓரமா நிறுத்தின மாதிரி தான் எனக்கு இருக்கு. சென்டரா நிறுத்தின மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கு? ஒதுக்காதடா சஞ்சய். ஆமா, பைக்கை எவ்வளவு நேரத்துல பார்க் பண்ணிட்டு வருவேன்? ½ அன் ஹவர். டேய் நீ போய் உன்கிட்ட பேசிட்டு இரு பைத்தியக்காரனாய, வந்துடுறான். இதுக்கு மேலே பேசினா கழுவி ஊற்றுவோன்னு நினைக்கிறேன். சரி சஞ்சய், பைக் நம்ம ஓரமாக நிறுத்தாம சென்டராக நிறுத்திட்டு வந்துட்டு தான் நினைக்கிறேன். நீ போய் பைக் ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாம. ஆமாம் மச்சான், நான் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு வரேன். பொழுது போயிடுச்சுல தம்பி, இந்த பக்கம் யாரும் அவ்வளவா போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருங்க தம்பி. ஐயா பாட்டி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அக்கம் பக்கத்துலலாம் நம்ம ரொம்ப ஜென்னினா பழகிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஜென்னினா தான் நடந்துக்கணும். நீங்க எதுவும் நினைக்காதீங்க. நான் இதோ இப்ப பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி அது வந்து. ஐயோ அம்மா இருங்க, நான் பைக்கை தானே பார்க் பண்ண போறேன், உடனே வந்துடுறேன். நீங்க உங்க மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு இருங்க. சரிங்க தம்பி, உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க போய் பைக்கை ஒரு பக்கமா நிறுத்திட்டே வாங்க. சரிங்க சார். வீட்டுல ரிசப்ஷன் வேலைலாம் அப்படியே நடந்துட்டு இருக்கா தம்பி? அதெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு மாமா. எங்க வீட்டுல 2 ரிசப்ஷன் வேற, ஸோ அதனால வேலை இன்னும் தீவிரமாவே நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கல்யாணம் ஆயிடுச்சு. பட் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. அவளுக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். கடவுள் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு திருப்தியாவே என் கூடவே அவளுக்கு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டாரு. ஆமா தம்பி, அதுதான் இன்னும் சந்தோஷமான விஷயம். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்களா தம்பி? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சி தானே இருக்கு. 2 பேருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்கள அவ்வளோ பிடிக்கும் பாட்டி. பட் வெளியில தான் 2 பேரும் சொல்லிக்க மாட்டாங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாள் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுவாங்க. அதெல்லாம் சரியாயிடும் தம்பி. புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் சண்டை ரொம்ப நாளைக்குலாம் போவாது. அதுவும் சரிதான். அப்புறம் மாமா, நந்தினி கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு இன்னும் எங்கள்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்களா? என்னதான் என்னோட ஒய்ஃபா இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணு தான். ஸோ உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காம போய் பேசுறது கரெக்டா இருக்காது மாமா. சரிங்க தம்பி, மேலே தான் இருக்கா, நீங்க போய் பேசிட்டு வாங்க. சரிங்க மாமா. மனசு எதையோ மறைக்கும் கிளிய, மனச திறந்து சொல்லடி வெளிய, கரைய கடந்து நீ வந்து. எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. ஏய் வைத்தியக்காரி, திமிர் தானே உனக்கு? பேசுற மாதிரி கூட இருக்கு. இந்த குரலை கூட எங்கே கேட்டிருக்கனே. சரி நான் கிளம்புறேன். கிளம்புங்க. ஏய் என்ன ஓவர் திமிரா பேசுறேன்?
சாரை புரிஞ்சுக்கிட்டு பேசினா மட்டும் சார் அப்படியே இனிக்க பேசி கிழிக்கிறீங்க பாருங்க. இப்பதான் சார் அப்படியே புரிஞ்சுக்காம பேசுறேன். என்னடி இவ்வளவு கேவலமா பேசுறேன்? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிலாமா பேசுறேன்? இப்படிதான் பேச முடியும், இதுக்கு மேலே வேணா பேச முடியும், ஆனா இதை விட அடக்கமாலாம் பேச முடியாது. உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாதுன்னா அம்மா என்ன இந்த பக்கம்? அது உங்க வீட்டுக்கு ஒரு விஷயமா நானும் ரோஹித் வந்தோம். சரி வீட்டுக்கு போக வேண்டியதானே? இதுக்கு இவ எப்படி பதில் சொல்ல மாட்டாளே? என்ன வீட்டுக்கு போனீங்க, என்ன காணணும்னு தேடினீங்களா, அதான் என்ன தேடி கோயிலுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்பான்னு பார்த்தா வீட்டுக்கு போக வேண்டியதானு கேட்குறான். ஏன் என்ன தேடி தான் வந்தீங்களா, வீட்டுக்கு போய் என்ன காணோன்னு தேடினீங்களா அப்படின்னு நான் கேட்ட மட்டும் திமிர் பேச்சு தானடா பேச போறேன் கருவாப்பாயில. ஏ என்னையா பார்க்க வந்தேன்னு கேளுடி. என்னதான் பார்க்க வந்த நீயும் சொல்லுடா, அது வரைக்கும் கேட்க மாட்டேன். என்ன முறைக்கிறேன்? ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா ஏன் என்ன பேசணும்? உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஓவர் திமிரா பேசாத கித்தனா. நான் தான் சொல்லிட்டேனே, ஓவர் திமிரா பேசுவேன், ஓவர் திமிரா பேசுவேன். இதை விட அடக்கமெல்லாம் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப ஓவரா பேசுற கேத்தனான்னு சொன்னா மட்டும் நான் மாறவா போறேன்? சரியான பைத்தியக்காரின்னா. இதை சொல்றதுக்கு தான் கோயிலுக்கு தேடிட்டு வந்தீங்களா? நான் ஏன் கோயிலுக்கு ஒன்ன தேடிட்டு வரணும்? நான் ஒன்னதான் தேடிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஓ இங்க பாரு, நீ இப்படி கேப்பன்னு தெரிஞ்சு தானே என்ன தேடிட்டு வந்தியா நான் கேட்காம இருந்தேன். அது எப்படியா அந்த கேள்வி என் வாயால வர்ற வரைக்கும் பேசுறேன்? அப்படி அந்த கேள்வி வாயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நடிக்கிறேன். அது அப்படிதான். ஐயா அப்புறம் சாமி என்ன விஷயமா டிஸ்டர்ப் பண்ண வந்த? சாமியை எந்த விஷயத்துக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண வரல. இது வரைக்கும் சாமியை டிஸ்டர்ப் பண்ணி எதுவும் பெருசா கேட்டதும் இல்ல. அதான் தெரியுமே, அதுக்கு ஒரு நாள் விளக்கம் கொடுத்தியே. கொடுத்தேன், அதான் ஞாபகம் இருக்குல்ல. நான்லாம் சாமி கிட்ட போய் எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன்ப்பா. எந்த விஷயத்த கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். பட் நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா எனக்கு ஒரு ஜாப் கொடுத்துருக்காரு. அதான் சரி, கடவுள் நம்ம வாழ்க்கையில ஒரு ஜாப் கொடுத்துட்டாரு, பாவம் மனுஷனுக்கு எப்பயுமே தேங்க்ஸ் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவோன்னு. பாரா சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன இருக்கிற? சொல்லிட்டு வரும்பொழுது அப்படியே புளி சாதம் போட்டாங்க, வாங்கிட்டு சாப்பிடலான்னு இந்த பக்கம் வந்தேன். நீங்க என்னடாண்ணா இங்க வந்து நிக்கிறீங்க, இப்போ நான் எப்படி சாப்பிட்றது? ஏண்டி நீ தேங்க்ஸ் சொல்றதுக்காக கோயிலுக்கு வந்தியா இல்ல புளிசாதம் வாங்கறதுக்காக கோயிலுக்கு வந்தியா? ரெண்டுமே தானே. வைத்தியம். சரி உட்காருங்க, அப்படியே சாப்பிட்டு போலாம். நான் எதுக்கும் கூட உட்காரணும்? நான் உன்ன பார்க்கவா கோயிலுக்கு வந்தேன்? மிஸ்டர் பிளாக் போதும்ண்ணா, நான் நம்புறேன் நீங்க என்ன பார்க்க வரல. எதிர்ச்சியா தான் எங்க வீட்டுக்கு போறதுக்காக வந்தீங்க. அப்போ எதிர்ச்சியா கோயில்கிட்ட நின்னீங்க, நான் எதிர்ச்சியா நிக்கிறேனேன்னு என்னை பார்த்து பேச வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஏன் உண்மையிலே நீ கதை மாதிரி சொன்னாலும் கதை இல்லாம சொன்னாலும் அதான் உண்மைன்னா? நான் தான் நம்புறேன்ல, அப்புறம் என்ன? சரி ஃபீல் பண்ணாத, உட்காந்து புளியோதரை சாப்பிடு. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நீங்க வேணும்னா போய் ஒரு கப்பு வாங்கிட்டு வாங்களா? ஏண்டி உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும், வாங்க ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா போய் ஒரு கப்பு வாங்கிட்டு வாங்கலான்ற. ஐயோ இந்த ஒரு கப்பு எனக்கே பத்தாதியா? அப்படி இருக்கும்போது இதுல எப்படியா உனக்கு ஷேரிங் தர முடியும்? வேணும்னா நீ போய் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து அதுல வேணா எனக்கு கொஞ்சம் ஷேரிங்க கொடு. நிச்சயப்பா நான்லாம் போய் வாங்க மாட்டேன். ஐயோ கோயில் பிரசாதத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாதியா, அது பிரசாதம். நீ என்ன அதை பிரசாதமா நினைச்ச சாப்பிட்றேன்? நைட்டு டின்னரே இங்க முடிக்க போற மாதிரி தான் பேசுறேன். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நானே கொஞ்சோண்டு தொன்னையில கொஞ்சோண்டு புளி சாதம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் சாப்பிட்றேன், நீ வாங்கினா வாங்க, வாங்காட்டி போ. மற்றபடி உனக்குலாம் தரமாட்டேன். தரத்தவில்ல, நீயே கொட்டிக்கோ. அடி பாவி, இதுவாடி கொஞ்சோண்டு தொன்னையில கொஞ்சோண்டு புளிசோறு. ஏண்டி இவ்வளவு நேரம் இந்த புளிசாதத்தை எங்க மறைச்சு வச்சிருந்த? மிஸ்டர் பிளாக் உட்காருவீங்களா மாட்டீங்களா? அப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, கிளம்பணும். ஏன் வந்த வேலை முடிஞ்சுதான்? வந்த வேலை முடிஞ்சுதானா? நான் இந்த வேலைக்கு வந்தா முடிஞ்சுதான்னு கேட்குறேன். சைட் அடிக்கிற வேலை. ஏய் தேவையில்லாம பேசாதண்ணா. ஐயோ பர்ஃபார்மன்ஸை நிறுத்திட்டு உட்காரியா? இதுக்கு மேலே உட்காரலன்னா ஓவரா போற மாதிரி இருக்கும், உட்காந்துருவோம். இப்போ என்ன உன்னை கடிச்சா திங்க போறாங்க? இன்னும் 10 அடி தூரத்தில் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் இந்த டிஸ்டன்ஸ் போடும்னா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னா? அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேனா? எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? சரியான அம்மாஞ்சி, இது பேசுனதை கேட்டு நான் கூட ஏதோ வீரன் சூரன்லாம் நினச்சிட்டேன். மற்றபடி நம்ம நினச்சது தான் தப்பு. இது கேரக்டர்லாம் என்னைக்கு சேஞ்ச் ஆகாது. ஹே என்ன? இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், பட் கிட்ட வந்தால் தான் சொல்ல முடியும். கிட்ட வந்ததான் சொல்ல முடியுமா? யாராவது தப்பா நினைப்பாங்க. அதுவும் கோவிலா இல்லைன்னா மட்டும் என்ன மடியில் தூக்கி வச்சா கொஞ்சம் போகிறேன், எங்கே உட்காந்தாலும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் உட்கார சொல்ல போகிறேன். கொழுப்புனா உனக்கு இருந்துட்டு போட்டோம், கிட்ட வா. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, இங்கே உட்காந்துருக்கேன். ஐயோ பட்டை போட்டு விட தான் ஏன் கூப்பிடுறேன், தயவு செஞ்சு கிட்ட வா. அப்ப நான் வரேன்னு.
பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ ஆ, மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் இப்பதான் உள்ளூரிலே 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? இப்ப 10 பொருத்தமும் பக்காவா இருக்குங்கிற. இல்லையா, நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ ஒரு அம்மாஞ்சி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், நீ என்னவோ காலையில வந்து வீர வசனம்லாம் பேசுனியா ஆபீஸ்ல? நான் என்ன பேசினேன்? அதான்யா, ஏதோ ரிட்டன் தரேன்னு சொன்னியே, கோவிலா இருக்கேன்னு பாக்குறேன். கோவிலா இருக்கான்னு பாக்குறியா? ஏய், அப்படி என்ன நான் உன்கிட்ட பேசினேன்? அதான் நான் சொன்னனே, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல பேசிட்டேன்னு சொல்லிட்டு. மற்றபடி உனக்கு ஞாபகம் இருக்கலாம் சான்சஸ் இல்லை. சரி, அந்த டாபிக் விடு. நான் புளி சாதம் சாப்பிட்றேன்னா. ஏய், இப்ப என்னடி சொல்ல வந்த? அதை சொல்ல விடுங்க. ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வந்தா? இப்ப ஏதோ சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னா, ஆஃபீஸில் நீ பேசின விஷயத்த வச்சு நீ தைரியசாலின்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஏதோ பேசினா. எந்த விஷயத்த கேட்க வரா? புளி சாதம் வேணுமா? எனக்கு புளிஸ் அதெல்லாம் தேவையில்ல, நீயே சாப்பிடு. பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் தான். இங்கே பாரு, அது நானும் ஆசைப்பட்டு அது வேணும்னு நினச்சி அதுக்கப்புறம் நீ தராமல் சாப்பிட்டீங்கன்னா தான் வயிறு வலிக்கும். எனக்கு இப்போதைக்கு புளிசாதம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நீ சாப்பிடு. அப்போ ஓகேண்ணா. எப்போ வேணான்னு சொல்லுவான் தான் நீனும் ரெடியாக இருக்கன்னா? அப்படின்னு சொல்லலாம். ஆமா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கரெக்டாக பதில் சொல்லுவியா? என்ன கேள்வி? கோவிலுக்கு வர பட்டெல்லாம் போடுற, கரெக்டு தான். பட் ஒரு பொண்ணா லட்சணமாக பூ வைக்கலாம்ல? பொண்ணா லட்சணமா இருந்தா பூ வச்சாதான் நம்புவீங்களா? பூ வைக்கலான்னு நம்ப மாட்டீங்களா? அப்படி இல்லை இல்லை, எல்லாம் பண்ணுறியே, ஸோ பூ வச்சு நான் பார்த்ததில்ல, அதான் வைக்க சொல்லலான்னு. நான் பூ வச்சா உங்களுக்கு என்ன, பூ வைக்கலன்னா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? இங்கே பாரு, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், இப்போ என்னதுக்கு? அதெல்லாம் வைக்க முடியாது. சரி, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். பேசுங்க, அதுதான் இதுக்கப்புறம் நல்லதுன்னு. சும்மா மூடி மறைச்சே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். நான் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தெரியும், அது தெரிஞ்சு தானே பேசுகிறேன். அம்மா, ஒரு சில ரீசனால நீ பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். பட் இப்போ தான் அந்த ரீசனுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைச்சிட்ட மாதிரி எல்லாம் நடக்குதுல்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீயும் பூ வைக்கலாம்ல? வைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி நான் எந்த ரீசனுக்காக வைக்காம இருந்தனோ அவங்களுக்கு வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கடவுள் கொடுத்தாரு. நான் இப்போ வைக்காம இருக்கேன். அதுக்கு ரீசன் என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். பட் வைக்கிறதுக்கு ரீசன் நல்ல ரீசனாக இருந்தா வைக்கலாம் தான் யோசிக்கிறேன். புரியாத மாதிரியே பேசாதண்ணா. புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சி தான் பேசுகிறேன். அப்படி இருக்கும்பொழுது நான் எங்கே புரியாத மாதிரி பேசுகிறேன்? புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் இப்படி தான் பேச முடியும், வேறு வழி இல்லைன்னா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்கே பாரு, கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் வைக்கிறதும் வைக்காததும் உன்னோட இஷ்டம். இருந்தா போது, அது ஏன் இஷ்டமாகவே இருந்தா போது. அதனால இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கேட்க தேவையில்ல, சொல்ல தேவையில்ல. கம்முன்னு இருக்கலாம்னு. என்ன போய் கேட்டேன் பத்தியா? ஏன் கேட்குறீங்கன்னா நானும் கேட்குறேன். இங்கே பாரு, எப்படி பேசினாலும் பைத்தியக்காரி மாதிரியே பேசாதண்ணா. அதான் உங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதானே பேசுகிறேன். இங்கே பாரு, பூ வச்சா பொம்பளை பிள்ளை அழகாக இருக்கும், பொட்டு வச்சா பொம்பளை பிள்ளை அழகாக இருக்கும். அதனால குங்குமம் போட்டு பூவு இதெல்லாம் வை, அவ்வளோதான். பொம்பளை பிள்ளை அழகாக இருக்கும். நீங்கள் தான் என்ன பொம்பளை பிள்ளையாவே ஒத்துக்க மாட்டீங்களே. அப்படி இருக்கும்போது நீ அழகாக இருப்ப, அதனால வைக்க சொல்கிறேன் அப்படின்னு வேணா சொல்லுங்க, வைக்க ட்ரை பண்ணுறேன். கண்ணுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. பைத்தியக்காரி எப்படி போட்டு வாங்குற பத்தியா? மிஸ்டர் பிளாக், இப்போ நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஆன்சர் சொல்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறேன்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ என்னாலே வைக்க முடியாது. அம்மா, இந்த விபூதி எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்குறப்பெல்லாம் வச்சு விட்றியே, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன்லாம் எதுவும் இல்லை, சும்மா வைக்கணும்னு தோணுது வைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு விபூதி வைக்கிறதுல தப்பு இல்லை, பையன்றதுனால விபூதி வைக்கிறியும்? அப்படிலாம் இல்லை, விபூதி வச்சா கலையாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு, அதனால வைக்கிறேன். ரீசன்? ரீசன்லாம் எதுவும் இல்லை, வைக்கணும்னு தோணுச்சு வச்சேன், அவ்வளோதான். ஸோ இப்படி நீ விபூதி வைக்கும்போதெல்லாம் நான் தப்பான மீனிங்ல எதையும் புரிஞ்சுக்கல, நீயும் தப்பாக நினச்சி வைக்கல, அதனால மனசை திறந்து சொல்லடி வெளிய. என்னவா இருக்கும்? எப்போவுமே நம்ம பட்டை போட்டுட்டு தான் இருக்கோம். பட் நம்ம பட்டை போடுறது தப்பு இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுறதும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வராரு. என்ன செய்வார்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இது லெவலுக்கு அது யோசிக்காது பெருசா. நான் மனசார தான் இப்போ செய்ய போகிறேன். இது உனக்கு இன்னும் ஒரு ஆறுதலை தரும்னு எனக்கு தெரியும். உன் மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தெரியும். இது அட்வான்டேஜ் லெவல்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு வைக்கணும்னு தோணுது. ஸோ என்னவா இருக்கும்? அதுவும் அந்த பக்கம் உட்காந்து யோசிக்குது. பெரிய பிளானாக இருக்குமோ? பின்னிரட்டில் உள்ளதெல்லாம்
நீ எனக்கு விபூதி வச்சு விடுறது தப்பில்ல. அதே மாதிரி தான் நானும் நினைச்சு வச்சு விடுறேன். நான் குங்குமம் வச்சு விடுறதுலயும் பெருசா எதுவும் தப்பில்ல. அது சைலண்ட் ப்ளீஸ். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் பெண்ணுக்கு தெரியாது. ஒரு ஆணின் கைகள் தீண்டும் மட்டும் அவசியம் புரியாது. என்ன காதல் அங்கே சொன்ன வார்த்தை கவிதை கிடையாது. அட காதலிக்கும் ஆட்கள் போல கவிஞர்கள் கிடையாது. இரவிலே தாமரை மலராது, பகலிலே அள்ளியும் மகிழாது. இதய போய் இப்ப என்ன பண்ணீங்க? இங்கே பாரு, ஸ்டார்டிங்லேருந்து வருவோன்னா, அதாவது உனக்கு நான் தாவணியில் பின்ன போட்டு விட்டது ஒரு பொது சேவை. அதே போல் திரும்ப நீ பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு வந்தது உன் சேஃப்டிக்காக. அப்பப்போ நீ பார்க்குறப்போலாம் எனக்கு விபூதி வச்சு விட்டது நம்ம ஏரியாவில் இருக்கிற சாந்தி அக்காவுக்காக. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது நம்மளுக்குள்ள எதுவும் கிடையாது, புரியுதா? நீ எப்படி எல்லாத்தையும் ஒரு பாலிசியோட செய்றியோ அதே மாதிரி தான் நானும் செய்கிறேன். இவ்வளோ நாள் நீ விபூதி வச்சு விட்டப்ப ஏன் என்ன டச் பண்ணி விபூதி வச்சு விட்றேன் நான் கேட்டேனா? நீ எப்படி விபூதி வைக்கும் போதெல்லாம் நான் கேட்காம சைலண்டாக போனனோ அதே மாதிரியே இப்போ நான் குங்குமம் வச்சு விட்டதையும் நீ கேட்காம சைலண்டாக தான் போகணும். அதுக்குன்னு குங்குமமும் விபதியும் ஒண்ணா? ரெண்டுமே ஒன்று தான், கலர் மட்டும்தான் வேற. குங்குமத்துக்கும் விபதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கலர் சேஞ்சஸ் மட்டும்தான். இதுக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஒழுங்கா புளி சாதத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாரு. அதெல்லாம் முடியாது. குங்குமம் வச்சுட்டதுக்கு சரி ஓகே, கலர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த தலையில ரோஸ் வச்சது அது குங்குமம் கூடையில் இருக்கான்னு பார்க்கும்பொழுது நிறைய பூ இருந்துச்சு. அந்த பூலாம் வேஸ்ட் தானே, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? அதான் உன் தலையில ஒன்று இருக்கட்டுமே. இங்க பாரியா. இங்கே பாருடி, நானும் அதே தான் சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது. இப்போ பண்ணது எல்லாமே நீ பண்ணதுக்கு நான் திரும்ப பண்ணது தான், புரியுதா? மற்றபடி மனசை போட்டுலாம் எதுவும் குழப்பிக்காத. நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. ஸோ நீ வீட்டு கிளம்புனா ஏன் அப்படி மனசுல இருக்கத மாறிக்கிறேன்? மனசில் இருக்கிறதையும் மாறிக்கல, மண்ணாங்கட்டியும் மாறிக்கல. சாப்பிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாரு. எனக்கு போ தெரியும், நீ போ. அப்புறம் போக தான் போகிறேன். நீ சொன்னல அம்மாஞ்சி ஒன்றும் தெரியாதவன், நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு. நான் எதுவும் சொல்லலை, ஒழுங்கா கிளம்பு. அம்மாஞ்சியா இல்லை அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேனா அப்படின்றதுலாம் நாளைக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் நீ வரும்பொழுது தெரியும்னா. பேனா முத்தம் எப்படி ரிட்டர்ன் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோ. பேனா முத்தமாகவும் வரலாம், இல்லை வேற எப்படியும் வரலாம். ஆக மொத்தத்தில் முத்தம் ரிட்டர்ன் கொடுக்கப்படும். கோவிலில் உட்காந்து பேச வேணாமே தான் இந்த டாபிக்குள்ளே நான் வரல. பட் நீ சும்மா இருந்தவன கிளப்பி விட்டுட்டேன், அதனால மீண்டும் பதிவு செய்து விட்டு செல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு வரும்பொழுது மறக்காம குங்குமம், ரோஸ்க்கு பதில் மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தாலும் ஓகே தான். இதெல்லாம் வச்சுட்டு ஆஃபீஸ் வரணும், ஏன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும்னா. அதெல்லாம் நான் உங்க ஆஃபீஸ் ரூல்ஸ்லயா இருக்கு. ஆமா, ரூல்ஸ்ல தான் இருக்கு. எத்னிக் டே செலிப்ரேஷன் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் வியர்ல வரணுன்ற மாதிரி என்ன ட்ரெடிஷ்னல் வியர் நம்ம போட்டுட்டு வரமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தான் வரணும். அப்படி வரும்பொழுது தான் அந்த ட்ரெடிஷ்னல் வியருக்கு ஆப்டான லுக்கே வரும். ஸோ அதனால நல்லா அழகாக சாரி கட்டிட்டு, அழகாக தலை பின்னிட்டு, அழகாக மல்லிகைப்பூ வச்சுட்டு, இல்லை ரோஸ் வச்சுட்டு வந்தால் கூட எனக்கு ஓகே தான். அழகாக குங்குமம் வச்சுட்டு வந்து சேரு. பேனா மொத்தம் எப்படி கொடுக்கணும்னு யோசிச்சு வைக்கிறேன். நானும் ஆஃபீஸ்க்கு நியூ ஜாயினிங்ப்பா. அப்படி இருக்கும்போது நான்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன். எத்னிக் டேவை நீங்கள் வேணால் செலிப்ரேட் பண்ணுங்கள், நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லையும் வரமாட்டேன், உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளேயும் வரமாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அந்த ட்ரெஸ் தான் போட்டு வருவேன். இங்கே பாருங்க மேடம், நாளைக்கு நீங்கள் எத்னிக் டேவில் வந்தால் மட்டும்தான் ஆஃபீஸ்க்குள்ள உங்களுக்கு இல்லைன்னா அப்படியே அவுட்டுன்னா. இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. புது சபையில் புடவை, மல்லிகைப்பூ, குங்குமம் எல்லாம் வழங்கப்படும். பொது சேவையில் இதெல்லாம் வழங்கப்படும்ன்றதை தாண்டி அன்னைக்கு பொது சேவையில் பின்னு போட்டு விட்டல தாவணிக்கு, அதே மாதிரி சாரிக்கு கூட பின் குத்தி கட்டி விடப்படும். இதெல்லாம் ஆசை இல்லையா? இல்லையே, இதெல்லாம் ஆசையும் கிடையாது, ஒரு கருமமும் கிடையாது. இதெல்லாம் பொது சேவை. உருட்டுண்ணா, உன் இஷ்டத்துக்கு உருட்டு. நான் உருட்டெல்லாம் இல்லை, ஒழுங்கா நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி நாளைக்கு வரேன். அப்படி வரலன்னா நான் என்ன சொல்றேனோ அதை செய்வேன். நாளைக்கு நான் லீவ் போட்டுருவேன். லீவ் போட்டோம் அப்படின்னா ஜாபை விட்டு நாங்கள் எடுத்துருவோம்ல. வந்த மறுநாளே லீவ் கேட்பாலாம், நாங்கள் அப்படி தருவோமாமல்ல. என் பேச்சை மீறி யார் ஒன்று நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு லீவ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன். அதையும் மீறி அப்படி நீ லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா மறுநாள் எப்படி நீ ஆஃபீஸ் வரன்றதையும் நான் பார்க்குறேன்னா. ஐயோ, நீ அம்மாஞ்சின்னு நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி நீ நினச்சிட்டு இருக்கிறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஒழுங்கா பொங்கல் புளியோதரையெல்லாம் தின்னுட்டு கிளம்பு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து சரி போயிட்டு வரேன். அம்மாஞ்சி நாளைக்கு வா, அம்மாஞ்சி யாருன்னு காட்டுறேன். அட காதலிக்கும் ஆட்கள் போல கவிஞர்கள்
ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்பொழுது தான் நம்மள 10 ஸ்டெப்பு கீழே இறக்கி விடுற மாதிரி நிறைய விஷயம் லைஃப்பில் நடந்துருது. அதுல ஒரு விஷயம் தாங்க கீழே விழுந்தது. என்னப்பா சஞ்சய், நீ மட்டும் பேசிட்டு இருக்க, வாழை எங்கேயோ புளியோதரையை சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்கள திருப்ப முடியாது. கீர்த்தனா பொம்மையை திருப்பணும் அப்படின்னா அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறும். அப்படி மாறினா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அதனால தான் அவங்க அந்த பக்கம் திரும்பியே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆமா, அதனாலதான் எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி கீழே விழுந்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சிடென்ட்லாம் இல்லைப்பா, வண்டியில் போகும்போது ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வீட்டில் தான் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கீழே தண்ணி இருந்தது தெரியாமல் கால் வச்சிட்டேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி வழுக்கிடுச்சு. கீழே விழும்போது ஸ்ட்ராங்காக கையை ஊனிட்டதுனால கையில் வந்து ஏர் கிராக் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எலும்பு முறிவுலாம் கிடையாது, எலும்பு முறிவுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஏர் கிராக்குன்னு சொல்லுவாங்க. அதான் எல்லாருக்கும் அப்படியே இண்டிவிஜுவலாக வாய்ஸ் மெசேஜாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். சீரியஸாக உங்கள் கமெண்ட்லாம் பார்க்கும்பொழுது என்னடா இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ பாசமாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், கண் திருஷ்டி சுற்றி போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு எனக்கு ரிப்ளை பண்ணணுன்னு தான் ஆசை. பட் முடியாத ஒரே ரீசனால தான் நான் ரிப்ளை பண்ணல. இப்போவுமே இந்த வீடியோ நான் இன்னைக்கு மேக் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. விழுந்த அன்னைக்கு நைட்ல இருந்தே நம்ம உட்கார போகிறோன்னு முடிவாயிடுச்சு. நம்மளால் வேறு எந்த ஒர்க்கும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வீடியோ வச்சு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் விட லெஃப்ட் ஹேண்டர்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களால லெஃப்ட் ஹேண்டால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும், ரைட் ஹேண்டால் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டுன்னு ஒன்று இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு நம்மளுக்கு எப்படியும் பழக்க தோஷத்தில் ரைட் ஹேண்ட் தான் வருது. பட் இருந்தாலும் அப்படியே ஒரு பில்லோ வச்சு மடியில், ஸோ அந்த அவங்களெல்லாம் கொஞ்சோண்டு சரி பண்ணுறது கஷ்டம்ப்பா. ஹேர் ஸ்டைலு இப்போ நான் கீர்த்தனாவுக்கு இந்த குங்குமம் வச்சு பூ வைக்கிற சீனுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது எடுக்க மட்டுமே எனக்கு 1/2 hour மேலே ஆச்சு. குங்குமம் வைக்கிற சீனுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் சரி வீடியோலையாச்சும் எனர்ஜியாக இருப்போம்னு சொல்லிட்டு கம்பேக் வந்திருக்கேன். அதே மாதிரி ஏமா ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு கேட்கலாம். அப்படியே உட்காந்துட்டு இருக்கவும் போர் அடிக்குதுங்க, என்ன தான் பண்ணுறது? ஸோ அதனால தான் நான் வீடியோக்குள்ளேயே கம்பேக்கில் வந்துட்டேன். பிக்சர் கட் பண்ணுறதெல்லாம் ஒரு 2 days ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட்டு வீடியோ கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வந்துட்டேன். பட் நாளைக்கு வீடியோ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ட்ரை பண்ணுறேன். அப்பப்போ ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாரும் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணுறீங்களே, என்ன புத்தாண்டு செலிப்ரேஷன் பண்ணலையா? ஹீரோயின்ஸ்லாம் சாரியில் காட்டுறேன்னு சொன்னீங்களே, ஏன் காட்டல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டீங்க லாஸ்ட்டாக. காட்டலாம்ப்பா, புத்தாண்டுன்னு சொன்னோன்னே புத்தாண்டு காட்ட முடியாது இல்லையா? ஸோ கீர்த்தனாவுக்கு ஜாயினிங் கொடுத்தோம். கீர்த்தனாவோட அப்பா அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னால் உடனே இன்றைக்கி ஒரு சீன் நாளைக்கு ஒரு சீன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸ்கிப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம ரியாலிட்டியாக எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால தான் கீர்த்தனாவுக்கு ஜாயினிங் கொடுத்தோன்னே அவங்க அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ இந்த இடத்துல ரோஹித் போய் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் ரோஹித் இங்கே வந்து பேச வச்சேன். அதுக்கப்புறம் சஞ்சய் கீர்த்தனாவை பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் கீர்த்தனா சஞ்சயோட லவ் சீன் கொஞ்சம் காமிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த சீனுமே. கூடிய சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து என்ன வெளியில் அனுப்ப போகிறாங்க அட்மினை, அதுக்கான ட்விஸ்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் இப்போவே கீர்த்தனா சஞ்சய்க்கு உண்டான லவ் சீனை இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸ்லேயே சரி இந்த மாதிரி வெளியிலே சரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புத்தாண்டு செலிப்ரேஷன் சாரியோட ஃப்ரேம் இதெல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹேர் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேர் ஸ்டைலு பூ இதெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகுது. பட் அப்படிலாம் பண்ணாமல் ஃபுல்ஃபில்லாக இல்லாமலே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் நான் லேட்டாக கொடுக்கறதுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டு, ஸோ அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டால் பண்ண முடிகிற விஷயம், லெஃப்ட் ஹேண்டால் பண்ண முடிகிற விஷயம் இப்படி வச்சு தான் நான் பண்ணுறேன். நம்மளோட கார்ட்டூன் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ஸ் முக்கியம், இன்னொன்று கை ரொம்ப முக்கியம். கை இல்லைன்னா இந்த கட் பண்ணுற வேலை இது எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. புத்தாண்டு செலிப்ரேஷன் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் விழுந்தேன். அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணலாம் முடியாது. அந்த வீடியோ நான் ஃபுல்ஃபில்லாகவே எடுக்கிறேன். பட் கொஞ்சம் டைம் கொடுங்க, அது மட்டும்தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறதுனால இன்னொரு எபிசோடு வரும். அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் புத்தாண்டு செலிப்ரேஷன். தென் நெக்ஸ்ட்டு உன்னை தேடி போடுறீங்க, இதே மாதிரியே ட்ரை பண்ணி நினைவுகள் போடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். நீங்களே யோசிச்சுட்டு தான் இந்த கொஷினை கேட்கணும். ஏன்னா நினைவுகள் அடுத்தது நம்ம மேரேஜ் எபிசோட். இந்த மேரேஜ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனே தெரியலங்க. சீரியஸாக நானும் பார்த்துட்டேன். வசந்த் அருளோட மேரேஜ் என்னால் பண்ணவே முடியல. 1008 தடங்கள் வந்துட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, பசங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கணுன்னு. அருளாக இருக்கிற எனக்கு நினைவுகளில் எப்போ தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ கம்பேக் எடுக்க மட்டும் எனக்கு டைம் வேணும். உன்னை தெரியல டெய்லி வந்து கொஞ்சம் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். நினைவுகள்லையும் பிக்சர்ஸ் எடுத்துட்டு தாங்க இருக்கேன். எனக்கு ஒரு அளவு ஓகே அப்படின்னா நான் கண்டிப்பாக நினைவுகளோட அடுத்தது வந்து நலங்கு எபிசோடு நான் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரிஸ்க் எடுத்து தான் சீரியஸாக வீடியோ எடுக்கிறேன். ரிஸ்க்ன்றதையும் தாண்டி இதில் என்னோட சுயநலன் கூட வச்சுக்கலாம். என்ன நான் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எப்பவும் போல் என்ன எனர்ஜி பண்ணுறதுக்காக உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. வீடியோவும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல்
ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சும்மாவே கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண மாட்டோமா, இந்த நிலமையில நீ பண்ணிடுவியா, நாங்கள் ஏன் உனக்கு கமெண்ட் பண்ணோம் அப்படின்லாம் ஸ்டாப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும்தான் மனசுக்கு பெரிய உற்சாகத்தை தரும். எனக்காக சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சுற்றி போடுங்க சிஸ்டர். ஸோ உடம்ப பார்த்துக்கோங்க, நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் திரும்ப நான் கடமைப்பட்டவளாக தான் இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்ணுக்கு தெரியாமல் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிற என் சொந்தங்களுக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டவளாக இருப்பேன். தேங்க்யூ.